ஹலோ. சிஸ்டர் வாய்ஸ் கேக்குதா? கேக்குது. சிஸ்டர் உங்களுக்கு அது என்ன புரியல, உங்களுக்கு டவுட் கேளுங்க என்கிட்ட. என்ன ஒர்க்குன்னு புரியல. என்ன ஒர்க்குன்னே புரியலையா உங்களுக்கு அது? ஆ அந்த வீடியோல அதுல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கல்ல, ஆ அதுல உங்களுக்கு என்ன புரிஞ்சது அதை சொல்லுங்களேன் என்கிட்ட. உங்களுக்கு புரிஞ்சதை மட்டும் சொல்லுங்க. கொஞ்சம் தான் புரிஞ்சு. அப்படின்னா சேலரி வந்து ஆ இது கொஞ்சத்துல இருந்து கொஞ்சம் பெருசா நிறைய கிடைச்சோம் அப்படின்னு கொஞ்சம் நாள் போக போக ம் ம் அதெல்லாம் புரிஞ்சு. அதில் ஒர்க் வந்து கிளியரா புரியல. இதுல என்ன ஒர்க்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது கிளியரா புரியல, அப்படிதான். சரி, ஓகே. அந்த வீடியோல கம்பெனி நேம்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் உங்களுக்கு பார்த்து எதெல்லாம் கவனிச்சிங்களா நீங்க? அது பார்க்கலையே. பார்க்கலீங்களா? சரி, ஓகே. அதுல அந்த வீடியோல பேசுனது யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? சரவணன் அப்படின்னு ஏதோ. சரி, ஓகே ஓகே. சரி, ஓகே. அந்த வீடியோ நீங்க கன்ஃபார்மா ஃபுல்லா பாத்தீங்களா நீங்க? புரிஞ்சது வரைக்கும் பார்த்து, புரியலையா அதுக்கப்புறம் பார்க்கல. ஃபுல்லா பார்த்தாதான் சிஸ்டர் புரியும் அது என்னன்னு. நீங்க எதுவும் புரியலன்னு சொல்லிட்டு நீங்க டக்குன்னு வெளியே வந்துட்டீங்களா? ஆமா. கரெக்டா நீங்க எவ்வளவு நிமிஷம் நீங்க பாத்துருக்கீங்க, எவ்வளவு நேரம் நீங்க பாத்துருப்பீங்க? அந்த வீடியோ 40 நிமிஷம் சொல்லியிருப்பாங்க. அரை மணிக்கூருக்கு முன்னாடி வரை பார்த்துருப்பேன். சரி, அதாவது 10 நிமிஷம் நம்ம பார்த்தாலே அது பாதி புரிஞ்சிடும் நமக்கு. நீங்க அரை மணி நேரம் நீங்க ஃபுல்லா பார்த்துருக்கீங்க. இன்னும் ஒரு 15 நிமிஷம் நீங்க ஃபுல்லா பார்த்துருந்தோன்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். கரெக்டுங்களா? சரி, இப்போ என்ன ஒர்க்குன்னு சொல்லி உங்களுக்கு புரியலையா? அது மாதிரி தான் டவுட் தானே உங்களுக்கு? சரி, ஓகே. அதுல வேற ஏதாவது மென்ஷன் பண்ணிருக்காங்களா? அதாவது ப்ராடக்ட் பத்தி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களோட இன்கம் ப்ரூஃப்லாம் காட்டியிருப்பாங்க. அவங்களோட லைஃப் எப்படிலாம் சேஞ்ச் ஆச்சுன்னு சொல்லி அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கவனிச்சிருந்தீங்களா? அதெல்லாம் ஓகே. சரி, ஓகே. இதுல லாஸ்டா வந்து ஒரு 3 கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. ஆனா நீங்க லாஸ்ட் நீங்க பார்க்கல, கரெக்ட்டுங்களா? ஆமா. சரி, ஓகே. இதுல ஒண்ணுமே இல்லை சிஸ்டர். இப்போ என்ன சொல்றோம் என்ன அப்படின்னா, அதாவது நீங்க பார்த்தது உங்களுக்கு எதுவுமே புரியல, இதுல என்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு இது ஒரு டவுட் இருக்கு, கரெக்ட்டுங்களா? நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ இது வந்து கட்டாயம் கிடையாது. இது வந்து நீங்க சரி, நீங்க கண்டிப்பா பண்ணுங்க, பண்ணினா உங்க லைஃப் மாறும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சிச்சு, உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க இதுல பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. இப்போ அதுல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, இந்த கம்பெனி நேம் வந்து வெஸ்டேஜ். ஓகேங்களா? இந்த கம்பெனி இது வரைக்கும் நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல. இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்றது. ஓகேங்களா? இந்த கம்பெனியோட பிளஸ் பாயிண்ட் என்ன பாத்தீங்க அப்படின்னா, பணக்காரன் ஆயிட்டு தான் இருக்கிறாங்க. கரெக்ட்டுங்களா? ஸோ ஏழையா இருக்கவங்க எப்படி இன்னும் பணக்காரமா மாறுறதுக்காக தான் இந்த வெஸ்டேஜ் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் இது வரைக்கும் நீங்க எங்க வாங்கிட்டு இருக்கீங்க? பக்கத்துல சூப்பர் மார்க்கெட்லயோ இல்ல அண்ணாச்சிகள்லயோ நம்ம வாங்கிட்டு இருப்போம். கரெக்ட்டுங்களா? இது ஏன் நம்ம டைரக்டா கம்பெனி கிட்ட நம்ம வாங்க முடியல? இந்த ப்ராடக்ட் நம்மளுக்கு எங்க இருந்து வருதுன்னு நமக்கு ஏதாவது தெரியுமா? இதை பத்தி நம்ம என்னைக்காவது திங்க் பண்ணிருக்குமா? இல்ல. சரி, ஓகே, அதை விடுங்க. அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குதா சொல்லி நம்மளுக்கு தெரியணும்ல நம்மளுக்கு. அது கண்டிப்பா உங்களுக்கு தெரியுமா? அது ப்ராடக்ட் குவாலிட்டியா இருக்குதா இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது. கரெக்ட்டுங்களா? இப்போ எங்கேயோ இருந்து ஒரு ப்ராடக்ட் வருதுனால நம்மளுக்கு அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றதுனால அதுல ஏதாவது உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கா? அதுல கிடைச்ச ரிசல்ட் ஏதாவது கிடைச்சிருக்கா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமான் சோப்பு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஷாம்பு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அந்த ஷாம்பு நம்ம எதை பார்த்து நம்ம வாங்குறோம்? டிவில ஆட் பார்த்தோம். கரெக்ட்டுங்களா? டிவில நம்ம ஆட் பார்த்த உடனே வந்து நம்ம ஓடி போய் பக்கத்துல அண்ணாச்சில இந்த ஷாம்பு வந்திருக்கா பார்த்தோன்னா நம்ம வாங்கியிருப்போம். ஸோ அது வாங்கி யூஸ் பண்றதுனால வந்து அதுல நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு இது மாறும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா அதை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துருப்போம், கண்டிப்பா அது வந்திருக்காது ரிசல்ட். ஏன்னா அந்த இடத்துல குவாலிட்டி இல்ல, பொருள் அதாவது கெமிக்கல். ஓகேங்களா? இப்போ இந்த வெஸ்டேஜ்ல நீங்க ப்ராடக்ட் எடுத்து வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க கடையை மாத்தி நீங்க பொருள் வாங்க போறீங்க. அதாவது உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் மினிமம் ஒரு 1000 ரூபாய்க்கு மட்டும் நீங்க வாங்கணும். அதாவது ஒரு மாசத்துக்கு தேவையான ப்ராடக்ட் நீங்க கடையை மாத்தி வாங்குறது மூலமா நீங்க ஒரு இன்கம் எடுக்கலாம். அதாவது இது வந்து ஒரு பிசினஸ். ஓகேங்களா? இந்த பிசினஸ் நீங்க பார்ட் டைமா டெய்லி 3 hours ஒர்க் பண்ணாலே போதும். ஸோ இந்த பிசினஸை நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணணும், அப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. அதாவது சரவண சார் நம்மளுக்கு வந்து ட்ரைனிங் சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம இந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி
அதாவது உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை நம்ம ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எப்படி ரெஃபர் பண்றது, ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியா இருக்குதா, தரமா இருக்குதா, இதுல நிறைய பேர் வந்து இன்கம் எடுக்கிறாங்களா, நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க சொல்றாங்க, கார் வாங்கியிருக்காங்க சொல்றாங்க, டிராவல்லாம் போயிருக்காங்க சொல்றாங்க. இது எல்லாமே உங்களுக்கு உண்மையா நம்பிக்கை இருந்தா மட்டும்தான் நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுக்காக தான் உங்களுக்கு வந்து நாங்க ட்ரைனிங் கொடுக்குறோம். ஸோ இதுல நீங்க ஜாயின் பண்றதுக்கு எந்த ஒரு காசுமே நீங்க கட்ட வேணாம், நோ இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுதா? ஆமா. இதுல என்ன ஒர்க் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஜஸ்ட் உங்களுக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நீங்க ஒரு வாரம் மட்டும் நீங்க ட்ரைனிங் வந்தாலே போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க இதுல ஐடி போட்டு நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க கடையை ஆன்லைன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்க. ப்ராடக்ட் உங்களுக்கு ஒரு டைம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க கரெக்டா இங்க தான் வாங்குவீங்க. கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இங்க தான் வாங்குவீங்க. அப்போ இது வாங்குறது மூலமா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் வச்சு கொடுத்துருவாங்க. அதாவது பிவி வேல்யூ. ஓகேங்களா? நீங்க ஒரு 1000 ரூபாய்க்கு நீங்க ப்ராடக்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் ஆட் ஆகும். ஸோ நம்ம ஒவ்வொரு லெவலையும் நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக போக நம்மளுக்கு வந்து ராயல்ட்டி இன்கம் வந்து கூடும். பெரிய பெரிய இன்கம் எல்லாம் எடுக்க முடியும். இப்போ சராசரி வந்து ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் வந்து ஒரு 60 ரூபாவோ 45 ரூபா தான் இருந்திருக்கும். கரெக்டுங்களா? ஆனா அவங்க வந்து 6 மாசத்துல வந்து இவ்வளவு பெரிய இன்கம் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க அந்த பிசினஸ புரிஞ்சு நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. கொடுத்து அவங்க பண்ற மூலமா அவங்க இப்போ உங்க மூலமா ஒரு 10 பேர் சேராங்க தெரியுமா? அவங்க வீட்டு தேவை ப்ராடக்ட் அவங்க வாங்கினாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு பாயிண்ட்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும். அது அந்த பாயிண்ட்ஸ் நம்ம இந்த மொத்தம் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோமோ அதை அப்படி நம்மளுக்கு வந்து பிவி கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு வந்து இன்கமா கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்ப இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? இல்ல. ஆனா நீங்க வந்து எப்படி சொல்றது, நீங்க ஒரு வாரம் நீங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணிட்டு அந்த ட்ரைனிங்ல உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிச்சு, எனக்கு இதுல நம்பிக்கை இருக்கு, நானும் இதுல வந்து பிசினஸ் எடுத்து பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க இதுல ஐடி போட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு வந்து இதுல வந்து எந்த ஒரு காசுமே நம்ம கேட்கறது கிடையாது. ஜாயின் ஃபீஸ் எல்லாமே ஃப்ரீ தான், ட்ரைனிங் எல்லாமே ஃப்ரீ தான். நீங்க வந்து ஒரு 8 டெய்லி உங்களால ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுமா 8 to 9 வரைக்கும்? நைட்டு இதே டைம் 8 to ஜஸ்ட் ஒரு 1 hour மட்டும்தான். நீங்க 1 hour நீங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி நிறைய விஷயம் நீங்க கத்துக்க போறீங்க. மீதி இருக்க அந்த 2 hours உங்க ஃப்ரீ டைம்ல வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு கிடைச்ச இந்த வாய்ப்பை வந்து மற்றவங்களுக்கு எப்படி நம்ம ரெஃபர் பண்ணாது, இதுதான் நம்மளோட ஒர்க்கு. நிறைய பேருக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம வந்து தெரியப்படுத்தணும். இது எப்படிலாம் பண்ண அப்படின்னு வந்து நீங்க உங்க ஃப்ரீ டைம் நீங்க பண்ணிக்கலாம். அதுல எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரைனிங் வந்து அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களால முடியுமா அது அந்த ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண முடியுமா? டெய்லி வந்து 8 to 9 உங்களால முடியுமா அட்டென்ட் பண்ணுவீங்க? ஆக்சுவலி நீங்க என்ன பண்றீங்க? நான் வீட்ல சும்மா இருக்கீங்களா? சரி, ஓகே. ஃப்ரீயா இருக்க டைம்ல நீங்க அது அப்படி பண்ணலாம்ல, எடுத்து பண்ணலாம்ல. அதாவது நீங்க என்னன்னா ட்ரைனிங் நீங்க வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ட்ரைனிங்ல உங்களுக்கு அதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுனாலுமே நீங்க என்கிட்ட கேட்கலாம். சப்போஸ் என்கிட்ட கேட்கறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கீழே என்னோட சிஸ்டர் இருக்கிறாங்க, எனக்கு மேலே என்னோட சிஸ்டரும் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நீங்க அவங்க கிட்ட டேரக்டா கேட்டா கூட அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. எப்போனா நீங்க உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். தொடர்ந்து நம்ம வந்து இது டீம் ஒர்க்கா நம்ம பண்ண போறோம் பிசினஸ். ஓகேங்களா? இப்ப புரிஞ்சுச்சா உங்களுக்கு? உங்களால ட்ரைனிங் அந்த 1 hour அட்டென்ட் பண்ண முடியுமா உங்களால? நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சப்போஸ் முடியல அப்படின்னா உங்களுக்கு யூடியூப் லிங்க் போடுறத கூட நீங்க அதுல கூட நீங்க பாத்துக்கலாம். ஆனா மேக்ஸிமம் நீங்க லைவா வந்தா அப்படியே லைவா வந்து அட்டென்ட் பண்ணாதான் உங்களுக்கு ஓரளவு புரியும். நீங்க ஒண்ணுமே இல்லை சிஸ்டர், நீங்க ஜஸ்ட் ஒரு 1 week மட்டும் நீங்க ட்ரைனிங் வாங்க. ஓகேங்களா? ட்ரைனிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ஒரு 3 நாள் நீங்க ட்ரைனிங் வந்ததுனாலுமே உங்களுக்கு பாதி விஷயம் உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஆனா நீங்க இந்த வீடியோ நீங்க பாதி பார்த்த மாதிரி நீங்க ட்ரைனிங் நீங்க பாதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஜஸ்ட் இந்த 1 hour மட்டும் நீங்க ஃபுல்லா நீங்க அட்டென்ட் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ஒரு 1 week மட்டும். இது எனக்காக நான் சொல்லல, உங்களுக்காக நான் சொல்றேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து ஒரு கிடைச்ச வாய்ப்பை வந்து நீங்க மிஸ் பண்ணாதீங்க. கடவுள் நம்ம கிட்ட நம்ம எவ்வளவு நம்ம வந்து வேண்டியிருப்போம், ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, என் லைஃப் மாதம் ஏதாவது கிடைக்குமா சொல்லி நம்ம கேட்டிருப்போம். ஆனா கிடைச்ச வாய்ப்பை நம்ம வந்து மிஸ் பண்ணாம நீங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு பிசினஸ் எப்படி பண்ணணும் நான் எல்லாம் சொல்லி கொடுத்தது உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகேவா? உங்களுக்கு இது ஓகேவா அது ஜாயின் பண்றதுக்கு? நீங்க பயப்படாதீங்க. ஜஸ்ட் நீங்க நாங்க குரூப்ல ஆட் பண்ணி விட்டுறோம். குரூப்ல நீங்க உங்களை நிறைய பேர் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. நீங்க ஜஸ்ட் ஒரு 1 week மட்டும் நீங்க ட்ரைனிங் அட்டென்ட் பண்ணுங்க. நீங்க இன்னையில இருந்து ட்ரைனிங் அட்டென்ட் பண்றீங்களா இல்ல நாளைல இருந்து பண்றீங்களா?
நாளையிலேருந்து. நாளைலேருந்து நீங்கள் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறீங்களா? ஆ சரி ஓகே. இந்த ட்ரைனிங் நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஏன் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு ட்ரைனிங் லிங்க் எல்லாமே வந்து கம்பெனி டீட்டெயில் எல்லாமே ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயே வந்துடும். நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா நம்மளுக்கு வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு ஜூம் மீட்டிங் மூலமாக தான் நம்ம அட்டன் பண்ண போகிறோம். ஓகே, நீங்கள் ஜஸ்ட் அந்த மீட்டிங்கில் காது கொடுத்து கேட்க தான் போகிறீங்க, லெசன் பண்ண போகிறீங்க. சார் ஒவ்வொரு விஷயம் நம்மளுக்கு ஒவ்வொரு டாப்பிக்கல் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. அவங்க சொல்கிற விஷயத்த நீங்கள் காது கொடுத்து கேட்க போகிறீங்க, அவ்வளோதான். அதை கேட்டு நீங்கள் புரிஞ்சு இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. புரிஞ்சுதா? இது உங்களுக்கு குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறலாமா? பண்ணுங்க. சரி ஓகே, நான் குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுறேன். நீங்கள் நாளிலேருந்து நீங்கள் ட்ரைனிங் வாங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தாலும் கூட நீங்கள் வாங்க. நீங்கள் ட்ரைனிங்கில் வந்து இப்போ நீங்கள் டாபிக் கூட பார்த்தீங்க அப்படின்னா, வெஸ்டேஜில் நம்ம எப்படி சக்ஸஸ் பண்ணணும், அதுக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த டாப்பிக்கை சொல்லி கொடுப்பாங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நாளிலேருந்து கூட நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஜூம் ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் எல்லாமே உங்களுக்கு அதை அப்டேட் கொடுத்தேன் நான். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் லைவாக அட்டன் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஓகே. வேறு ஏதாவது டவுட் இருக்குது சிஸ்டர்? இல்லைங்களா? சரி ஓகே. வேறு எதாவது டவுட்னா அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து வெஸ்டேஜ் ஃபேமிலி போட்டு பாருங்க யூடியூப் சேனலில். அதில் நிறைய விஷயம் இருக்குது. அது நீங்கள் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து டெய்லியும் ஒரு வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். நிறைய டவுட்டுக்கு ஆன்சர் கிடைக்கும். உங்களுக்கு வந்து இந்த கம்பெனி பற்றி நீங்கள் தேடுங்க. இது உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா சொல்லி எல்லாமே நீங்கள் தேடுங்க. உங்களுக்கு நம்பிக்கை வந்தால் மட்டும் நீங்கள் இதில் ஐடி போட்டுக்கலாம். சரி. ஓகேங்களா? ஓகே. உங்களுக்கு எந்த ஊர்? கன்னியாகுமரி. இது என்ன மாவட்டம்? அது கன்னியாகுமரி மாவட்டம். அப்படி ஒரு ஊர் இருக்கா? மார்த்தாண்டம். மார்த்தாண்டமா? ஆமாம். இது இந்த மார்த்தாண்டம் நாகர்கோயிலா? நாகர்கோவில் சைடு. ஓகே ஓகே ஓகே. அது நாகர்கோயில் மாவட்டம் தானே அது? இல்லையா? கன்னியாகுமரி மாவட்டம், நாகர்கோவில் சைடு. ஓ, கன்னியாகுமரி மாவட்டமா? சரி ஓகே ஓகே. சரி ஓகே சிஸ்டர், நீங்கள் அதை பாருங்கள். நான் ட்ரைனிங்களுக்கு எல்லாமே நான் அனுப்பி விட்டுறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ஸோ கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து தேடுங்க, இது எல்லாமே உண்மையாக இருக்கா பொய்யா இருக்கா, இவங்கெல்லாம் நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்களா, அதெல்லாம் நீங்கள் தேடி பார்த்துட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் ஐடி போட்டு நம்ம பண்ணிக்கலாம் பிஸ்னஸை. ஓகேவா? நிறைய பேர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, வீட்டில் இருக்கவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் வந்து அவங்க லைஃப் ஸ்டைல்லாம் மாற்றிருக்காங்க இதில். புரிதுங்களா? அதான் நீங்கள் ட்ரைனிங் வர வர உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே 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 சிஸ்டர், எதுவும் டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரி. ஓகே ஓகே. தேங்க்யூ சிஸ்டர்.